கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, டாடா பெட் கோயம்புத்தூர்ல. அங்க ஃபீடர் வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரவந்தனா. அங்க டாக்ஸ் வந்து குட்டி போட்டிருக்காங்க. நெறைய குட்டிகள் உள்ள இருக்கு. திடீர்னு வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபுட் கார்ப்பரேஷன் வந்து உள்ள வந்து ஃபுட் குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்ட்ரிக்ட்டா அங்க இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ சந்திரவந்தனா ஃபீடருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மேடம் அங்க நெறைய குட்டிகள் இருக்கு. ஆனா உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் குடுத்துருந்தாங்க. சரி டாடா பெட் ஃபுட் கார்ப்பரேஷனோட ஃபோன் நம்பர் இருக்குமா? நம்மளும் எல்லா கூகுள்ல தேடி பார்க்குறோம். எங்கேயுமே ஃபோன் நம்பரே இல்ல. யார கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியல. நம்ம போலீஸ் கிட்ட சொன்னோம். போலீஸ் ஸ்பாட்டுக்கு போனாங்க. ஆனா வந்து செக்யூரிட்டி வந்து ஸ்ட்ரிக்ட் எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. நாங்க வந்து உள்ள அலோவ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த போராட்டம் ஒரு 4 நாளா போயிட்டுருக்கு. ஏன்னா எங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கிடைச்சிருந்தா உடனே நாங்க சால்வ் பண்ணியிருப்போம். இல்ல ஒரு மெயில் ஐடி கிடைச்சிருந்தா கூட நம்ம பண்ணியிருக்கலாம். எதுவுமே கூகுள்ல எதுவுமே கிடையாதுங்க. எங்கனால கேட்ச் பண்ணவே முடியல. யார் போனாலும் செக்யூரிட்டி உள்ளேயும் விடவே மாட்டேங்கிறான். ஸோ இது 2 நாளா தொடர்ந்துட்டு இருந்தது. அப்புறம் ஒரு வழியா மேனேஜரோட நம்பர வேற ஒரு சோர்ஸ்ல நாங்க அத புடிச்சோம். மேனேஜர் கிட்ட பேசும்போது ஓகே அலோவ் பண்றோம்ன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் தான் அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அலோவ் பண்ணல. அவரும் ப்ராப்பரா அன்னைக்கு பேசல. பிகாஸ் அவர் வெளியூர்ல இருக்கா. ஸோ அதனால அவர் வாய்ஸும் பிரேக் ஆயி வந்ததுனால எங்கள ப்ராப்பரா கேட்ச் பண்ண முடியல. எங்கனால பேசவும் முடியல. அதுக்கப்புறம் ஒரு நாட் ரீச்சபிள்ல இருந்துட்டாரு. பெரிய தலைவலியா இருந்ததுங்க. ஐயோ! அந்த குட்டிகளுக்கெல்லாம் சாப்பாடுக்கு என்ன பண்ணணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். நாய் வந்து என்ன பண்ணியிருக்குதுன்னா, அம்மா நாயே அங்க இருக்கிற குட்டிகளுக்கு அ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 அம்மா நாய் இருக்காங்க. அவங்க எல்லாம் குழந்தை பெத்து நெறைய குட்டிகள் உள்ள இருக்காங்க. நாங்க அங்க ஃபுட்டு வரலன்னு தெரிஞ்சோனே, அது குழந்தைகள காப்பாத்துறதுக்காக போயிட்டு, அந்த பெருக்கான் இருக்கும்ல, எலியிலேயே பெரிய சைஸ் அத போய் கொண்டு வந்து குழந்தைகளுக்கு போட்டுருக்குதுங்க சாப்பிடுறதுக்கு. பாருங்க, பெரிய விஷயம். இன்னைக்கு பிஎஃப்ஏ என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு லாயர் ஒருத்தர் இருக்காரு, கௌதம்னு சொல்லிட்டு, லாயர ஏற்பாடு பண்ணி பிஎஃப்ஏலருந்து போயிருந்தாங்க. லாயர் டீம் அங்க போய் பார்த்து, பேசி, இன்னைக்கு அது ஓகே ம். பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேலு குழந்தைகளுக்கு ரெகுலரா கேன்டீன்லேயே ஃபுட்டு இருக்குது சார். போயிரும். அந்த குழந்தைகள்லாம் ஒரு இப்ப ரொம்ப குட்டியா இருக்காங்க இல்லையா? இனி ஒரு எலி 10, தொல்லை சார். 15 நாள் நம்ம ஃபுட் குடுத்துட்டு, அந்த குழந்தைகள எடுத்து நம்ம அடாப்ஷன் குடுத்துருவோம். அம்மா நாய்க்கு கண்டிப்பா அங்க இருக்கிற நாய்களுக்கெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டதா நம்ம பேசியிருக்கோங்க. இது ரொம்ப சந்தோஷமான நியூஸ். தொடர்ந்து இந்த 5 நாளா இது எங்க பிரெயின ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தது. ஐயோ! அந்த குழந்தைங்க சாப்பாடு இல்லாம இருக்குமே! எப்படி அவங்கள அப்ரோச் பண்றது? யாரையுமே எங்கனால அங்க அப்ரோச் பண்ணவே முடியலங்க. அதுதான் அது மெயின் திங். ஸோ இன்னைக்கு லாயர் கௌதம் அங்க போய் இந்த பிரச்சனைய எங்களுக்கு சால்வ் பண்ணி குடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க.